இந்த விச்சுவல் வாரிஸ்லாம் எப்பா எதை தான் ட்ரெண்டிங் நான் பண்ணுவீங்க இந்த அளவுக்கு ஆனால் பண்ணுவீங்களாம் யோசிக்கவே இல்லை. போன வருஷம் முன்னாள் முதலமைச்சர் எம்.கே. ஸ்டாலின் அவர்கள் வந்து தலைவர் படத்தை எல்லாத்தையுமே அகற்றணும். ஏன்னா பள்ளி மாணவர்களுடைய பேக்கில் வந்து தலைவர்கள் படத்தை வந்து அகற்றிட்டு அதில் திருக்குறள் வைக்கணுன்றதுக்காக திருக்குறள் அச்சிடப்பட்டு அதை வந்து ஸ்டாக் பண்ணி வச்சுருந்து சரி இந்த வருஷம் எப்படியும் நம்ம வெற்றி பெற்றா கொடுத்துடலான்னு நினச்சிருந்தாங்க. அப்படியே இந்த விச்சுவல் வாரிஸ்லாம் பயங்கரமான ஒரு ட்ரோல் பண்ணிங்க பாருங்கள். ஏதோ விஜயண்ணா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அதை எல்லாமே அச்சிடப்பட்டு அது போன வருஷமே அச்சிடப்பட்டு அதை ஸ்டாக் பண்ணி எப்படி ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. அதை இப்போ இவங்க கொடுத்த உடனே இது வரைக்குமே யாருமே வந்து பண்ணாத விஷயத்த விஜயண்ணா பண்ணிட்ட மாதிரி ஒரு ட்ரோல் சரியான ட்ரோல் பண்ணுறீங்கப்பா. இதெல்லாம் வந்து போன வருஷமே நடைமுறையிலே இருந்துச்சு. அந்த திருக்குறளையே அப்பொழுது தான் அச்சிடப்பட்டிருக்கு. உடனே அண்ணன் வந்து தான் இதெல்லாம் மாற்றிட்டாரு இதெல்லாம் மாற்றிட்டாரு, எந்த வெங்காயம் மாற்றமும் கிடையாது. சும்மா வந்து இப்போ மாற்றன்றீங்க. சத்தியமாக தமிழ்நாட்டு மக்கள் மாற்றம் இல்லை, ஏமாற்றம் மட்டும்தான் அடைஞ்சிருக்காங்க. எங்கே பார்த்தாலும் மின்வெட்டு தான். நேற்று நைட்டு கூட பார்த்தா ஈசிஆரில் மொத்தமாக பிளாக் ஆகி நிற்கிது. கிட்டத்தட்ட 2.5 மணி நேரமாக போராடிட்டு இருக்காங்க மக்கள். அங்கே யாருமே எம்எல்ஏ போய் நிற்கிறது, எம்எல்ஏவே முற்றுகையிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த விஷயத்தெல்லாம் பற்றி எடுத்து பேசாமல் ஒரு சாதாரண ஸ்கூல் படிக்கிற பசங்க பேக்கெல்லாம் இந்த அளவுக்கு பண்ணுறீங்களே நியாயமா?